ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. கர்மஜம் புத்தியுக்தா ஹி ஃபலம் த்யக்த்வா மனீஷிணः ஜன்மபந்த விநிர்முக்தாः பதம் கச்சந்த்யநாமயம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகிகளெல்லாம் என்ன பலனை அடைகிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். புத்தியுக்தாக கர்மஜம் பலம் த்யக்த்வா மனீஷிணः பூத்வா ஜன்மபந்த விநிர்முக்தாக சந்தः அநாமயம் பதம் கச்சந்தி. அதாவது புத்தியுக்தாக, புத்தியுக்தாகனா சமத்துவ புத்தியுக்தாக, சமத்துவ புத்தியுக்தாகனா கர்மயோகினஹான்னு அர்த்தம். கர்மயோகிகள், கர்மத்தை செய்யாமல் கர்மத்தை யோகமாக செய்கின்றவர்கள். கர்மஜம் பலம் த்யக்த்வா, கர்மத்தினால உண்டாகிற இந்த லௌகிக பலன்களை எல்லாம், அதாவது அர்த்த காமம், அதாவது பொருள் இன்பம், புலனின்பம், இவற்றையெல்லாம் துறந்துவிட்டு மனீஷிணா பூத்வா, மனீஷிணான்னா ஞானிகளாகன்னு அர்த்தம். ஞானிகள்னா என்ன ஞானிகள்? பிரம்மஞானிகள். பிரம்மஞானிகள்னா என்ன அர்த்தம்? இந்த ஜகத்துக்கும் இந்த தனி மனிதனுக்கும் ஆதாரமாக இருக்கிற தத்துவம் ஒன்றுதான். அந்த தத்துவம்தான் நான், அது பிரம்மம். அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன். பார்க்கப்படுறதும் பிரம்மஸ்வரூபம், பார்ப்பவனும் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் மனீஷிணகாங்கிற சொல் குறிக்கிறது. ஆதிசங்கரர் மனீஷிணா பூத்வான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். ஞானிகளாக ஆகின்னு அர்த்தம். அதாவது கர்மயோகத்தை பண்ணி முடித்த பிறகு, மனசு பக்குவப்பட்ட பிறகு ஒரு குரு கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி அதன் மூலம் சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானத்தை பெற்றவர்கள். கர்மயோகத்துக்கு பிறகு மனப்பக்குவம் உடையவர்கள் ஞான யோகத்துக்கு சென்று ஞானத்தை பெறுகிறார்கள். மனீஷிணா பூத்வானா ஞானிகளாக ஆகி ஜன்மபந்த விநிர்முக்தாக, ஜன்மபந்தத்திலிருந்து நன்றாக விடுபடுகிறார்கள். அதாவது மறுபடியும் மனசோடையோ சரீரத்தோடையோ உலகத்தோடையோ அபிமானம் வைக்கிறதில்லை. இது மேலெழுந்த வாரியான உண்மைதான், இது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சு வாழ்கிற ஜீவன் முக்தி. அதைத்தான் ஜன்மபந்த விநிர்முக்தாக அப்படிங்கிற பதம் குறிக்கிறது. அடுத்தது அநாமயம் பதம் கச்சந்தி. ஆமயம்னு சொன்னால் வியாதி, அநாமயம்னு சொன்னால் வியாதி இல்லாத தன்மை. ஆதிசங்கரர் உபதிரவ ரஹிதம்ங்கிறார், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. இந்த பிரம்மஜானம் மனோவியாதியை அடியோடு நீக்கி, உடல் பற்றையும் உள்ளப்பற்றையும் உலகப்பற்றையும் அடியோடு நீக்கி விடுகிறது. அடியோடு நீக்குகின்ற காரணத்தினால அவர்கள் எப்பவும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனசாந்தியோடு இருக்கிறார்கள். எவ்வளோதான் வெளியில் காரியம் பண்ணினா கூட இந்த தத்துவ ஞானம் இருக்கிறதுனால அவர்கள் ஆழ்ந்த மன அமைதியோடு இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை தான் சொல்கிறார். இதைத்தான் மோட்சம் மோட்சம்னு சொல்கிறோம். அது இந்த உடம்பிலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உணர்ந்து கொள்ளப்படுவது என்பதுதான் அத்வைத சித்தாந்தத்துடைய முக்கியமான உபதேசம். அந்த அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். கர்மஜம் புத்தியுக்தாஹி, இதில் ஹீங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் நிச்சயமாகன்னு அர்த்தம். ஒருத்தன் கர்மயோகத்துக்குள்ள தன்னை இணைத்து கொண்டு விட்டானேயானால் நிச்சயம் அவன் மனப்பக்குவத்தை அடைவான். பிறகு குருவின் சந்நிதிக்கு செல்வான், அவரிடமிருந்து ஞானோபதேசத்தை பெற்றுக்கொள்வான், ஞான பலத்திலே நிலைத்து நிற்பான், ஜீவன் முக்தனாக வாழ்ந்து விதேக முக்தியை அடைவான் என்பதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளாகும். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ